ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து 1 மினி கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் சிவில் ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. எந்தவித பை அண்ட் செல் ரெகமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்கு போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட்டில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கிறோம். நம்ம பண்ணக்கூடிய கேண்டில் வந்து 1 மினி கேண்டில் பேஸ் பண்ணுறதுனால 1 மினி கேண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகும், அந்த லோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த லோவிலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகும், அந்த ஹையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த 2 ஜோன் நமக்கு ரொம்ப முக்கியமான ஜோன், ஓகேவா? நோட் பண்ணிவிட்டு இப்போ ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து கால் சைடு இருக்கிற அவுட் ஆஃப் த மணியில் ப்ராஃபிட் பண்ணலாம், ஓகேவா? அதே மாதிரி லோவை உடச்சிச்சின்னா புட் சைடுக்கு அவுட் ஆஃப் த மணியை ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், ஓகேவா? இதுதான் கான்செப்ட். நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணுமோ ஃபஸ்ட்டு வந்து ஹையை உடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. ஹையை உடச்ச பிறகு மேலே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு ஒரு புல்பேக் ஆகும். அந்த புல்பேக் ஆன பிறகு அந்த புல்பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்புறம் தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி லோ ப்ரைஸ்லையும் லோ உடச்சோன்னே என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ உடச்சோன்னே ஒரு லோ ஃபார்ம் ஆகும். அந்த லோ ஃபார்ம் ஆன பிறகு ஒரு புல்பேக்காக மேலே போயிட்டு மறுபடியும் அந்த லோ உடச்சா மட்டும்தான் நம்ம புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணணும் அவுட் ஆஃப் த மணியில், ஓகேவா? இதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்க போகிறோம். இப்போ கரண்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்க போகிறோம். ஏன் நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்கிறோம்னா இப்போ வந்து டைம் டிக்கே வந்து அதில் கம்மியாக இருக்கும், கரண்டில் வந்து மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும் டைம் டிக்கே. இதுவே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும், ஓகேவா? அதேமாரி இந்த செட்டப் வந்து மோஸ்ட்லி 12 மணிலேருந்து 12:30க்குள்ளே என்ட்ரி கிடச்சா மட்டும் எடுங்க. எப்படி 11 to 12:30க்குள்ளே என்ட்ரி கிடச்சா மட்டும் எடுங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா எடுக்க வேணாம். ஏன்னா 12:30 மணிக்கு மேலே போக போக நம்ம டைம் டிக்கு ரொம்ப ஆயிரும். என்ன தான் நம்ம வந்து மார்க்கெட் டைரக்ஷன் போனாலுமே நம்ம வந்து டார்கெட் ரீச் ஆகாது. கிராஸ் ஆகி மேலே போவேன், இருந்தாலும் நம்ம டார்கெட் ரீச் ஆகாது. அதுக்காக மோஸ்ட்லி 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு என்ட்ரி கிடச்சா மட்டும் பாருங்கள். 12 to 12:30க்குள்ளே என்ட்ரி கிடச்சா மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த யூஸ் பண்ண வேணாம். அது நீங்கள் சார்ட்டில் பார்க்க உங்களுக்கு தெரியும். வாங்க டேரெக்டாக வீடியோ போயிடலாம்ப்பா. இப்போ 1 மினிக்கு வச்சுக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா இது போல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும், ஓகேவா?